கலைஞரின் வீடா தமிழ்நாடாங்கிறது தான் இன்னைக்கு நாட்டுக்கு முன்னாடி நிற்கிது. ஏனென்றால் இந்த தெய்வங்கிறது மக்கள் ஓட்டுப்பட்டால் தானே நீயே வரும். மக்கள் தான் உங்களை ஊழல்வாதிங்கிறாங்களே. அந்த மக்கள் தெய்வம். நான் அதான் சேலத்தில் சொன்னேன், இந்த கம்சன் அரக்கன் கம்சனை கிருஷ்ணனாகிய மக்களாகிய நீங்கள் அழிக்கணுங்கிற அதுதான் நடக்க போகுது. இவர் மாவலிமன் சொல்லிவிட்டு உடனே என்னுடைய இது அது இதுன்னு பொய்யோட உச்சத்தில் இருக்கார் கலைஞர். அதனால் மாவலிமை அரசனுக்கும் எதற்கும் எந்த சம்மந்தம் இல்லை. யாருக்கும் கதை தெரியலைங்க, ஏமாத்துறாரு. இவர் எப்பயுமே சொல்லுவார், தமிழினம் தமிழர்களுக்காக அப்படி இப்படி இனத்தை அழிச்சு. நான் கேட்குறேன், தமிழர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஒத்துக்கிறேன். இந்த தமிழன் நீங்கள் தமிழரோட என்னைக்கா கூட்டணி வச்சுருக்கீங்களா? உங்களை யார் வடக்கு போய் கூட்டணி வைக்க சொன்னால் சொல்லுங்க பார்ப்போம். எந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் கட்சியின் தலைவராக இருக்கப்பட்டவர் போராடி காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தினார். இவர் ஆட்சிக்கு வந்து அவரோட கூட்டணி வைக்கிறார். 80 இவருடைய ஊழல் பூச்சிக்கொல்லி ஊழல் கோதுமை ஊழல் தப்பிக்கணுங்கிறதுக்காக முதல்ல கூட்டணி வைக்கிறார். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி வைக்கிறார். இவர் தான் இந்திரா காந்தி அடிச்சு பிடிச்சி சொல்லிட்டார், ரத்தமாக சகப்பு கலர் ரத்தம் வருது, அது பெண்களுக்கு வர வியாதி தானே எப்பயும் பழங்குற சொன்னவர் தான் இந்த சாபக்கேடான கலைஞர் அவர்கள் இன்னைக்கு இவ்வளவும் பேசுகிறார். அதனால மாமல்லி மன்னன் இவர் சொல்ல, இவர் செய்யறதெல்லாம் ஃப்ராடு. மாநிலத்தில் சுயமாக கொள்ளையடிச்சுக்கிறோம், மத்தியில் கூட்டா கொள்ளையடிச்சுக்கிறோங்கிறார். இதைத்தான் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி முடியாது, எங்களுக்கு பங்கு கூடுன்னு இருக்காங்க. இதுதான் சண்டை, தவிர வேற ஒன்றும் கிடையாது. சம்பாதிக்கல கொஞ்சம் கொடுத்துட்டா கம்முன்னு இருப்பாங்க, மந்திரி பதவியெல்லாம் கேட்க மாட்டாங்க.